பாஸ்ட் பேப்பர்ல இந்த ஒரு கொஸ்டின் இப்போ நம்ம பார்ப்போம். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ திஸ் ஒன். n is an odd number. odd numberன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்ன odd numbers 1 then 3 5 7 9 அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் odd numbers. ஓகேவா? நெக்ஸ்ட் write down the values of n that is satisfy 7 less than n less than or equal to 15. இது எப்படி படிக்கணும்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் n greater than 7, n பார்வையில இருந்து பார்த்தா n greater than 7. சோ 8ல இருந்து தான் போகும். ஆனா இங்க ஆட் நம்பர்னு சொல்லிட்டாங்களா? ஆட் நம்பர் எதுல இருந்து? 9ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த கேஸ்ல. சோ 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்னொரு டைரக்ஷன்ல பார்ப்போம். n less than or equal to 15. ஈக்குவல் டு சிம்பிள் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு ஓட தான் பார்க்கணும். சோ 15 வரைக்கும் 15 ஆட் நம்பர் தான். சோ அதையும் எடுத்துக்கலாம். 15 வரைக்கும் 9ல இருந்து ஆரம்பிச்சு 15 வரைக்கும் ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். என்னென்ன ஆட் நம்பர் இருக்கும்? 9க்கு அடுத்து 11, 11க்கு அப்புறம் 13, 15 அவ்வளவுதான். சோ இதுதான் நம்ம ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இங்க ஒரு நம்பர் லைன் இருக்கு. இங்க பாருங்க, இங்க டாட் வச்சு அதை ஷேட் பண்ணிருக்காங்களா? அப்படின்னா ஈக்குவல் டு சிம்பிள் வரலாம்னு அர்த்தம். இது லெஸ் தான் ஈக்குவல் டு இல்லாட்டி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு வரலாம். இந்த பக்கமும் டாட் வச்சு அதை ஃபுல்லா ஷேட் பண்ணிருக்காங்க. சோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவாவும் இருக்கலாம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாவும் இருக்கலாம், பேஸ்ட் ஆன் த கொஸ்டின். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா ஷேட் பண்ணாம ஒரு சர்க்கிள் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா லெஸ் தேன் இல்லாட்டி கிரேட்டர் தேன். சோ டாட் வச்சு ஃபுல்லா ஷேட் பண்ணிருந்தாங்கன்னா அது ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த இதுல சின்ன கான்செப்ட். இப்போ இந்த கொஸ்டினை பத்தி ஃபுல்லா நம்ம பார்ப்போம். சோ எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? -1ல ஆரம்பிச்சு 8 வரைக்கும் இருக்கு. -1 இன்க்ளூடட், 8 இன்க்ளூடட். கொஸ்டினை பார்க்கலாம். பிப் திங்ஸ் -1 less than 8 less than x less than 8 is the inequality represented on the number line. பிப் வந்து இதுதான் ஒரு இன்இக்வாலிட்டி கொடுத்துட்டு இதுதான் நம்பர் லைன்ல காமிச்சிருக்காங்க அப்படின்னு மிஸ்டர் பிப் இஸ் திங்கிங். ஆனா இதுல பாருங்க ஈக்குவல் டு சிம்பிளே இல்லையே. இதுல கொடுத்துருக்கப்படி பார்த்தா எக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்போம். எக்ஸ் கிரேட்டர் தேன் -1. எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் -1 இல்ல, -1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. -1 இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். சோ இங்க ஈக்குவல் டு வரும். ஆப்போசிட் சைடு 8 இருக்கிற பக்கத்துலயும் அதுவும் டார்க்கா ஷேடட் ஆயிருக்கிறதுனால எக்ஸ் லெஸ் தேன் 8 கிடையாது. எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8. 8 இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். இப்போ பிப்ஸ் இன்இக்வாலிட்டி இஸ் நாட் கரெக்ட் பிகாஸ் கொடுத்திருக்க பிப்ஸ் இன்இக்வாலிட்டி வந்து நாட் கரெக்ட், அது வந்து இன்கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ரீசன் தட் இஸ் வாட் we are going to find here. ரீசன் என்னன்னா பிப் needed to use less than or equal to signs. அந்த சைன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான், ஈஸியான ஒரு கொஸ்டின்.